விஜயும் வந்திருக்காரு. அவரும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாரு, இலவசங்கள். நீங்க இலவசங்கள் வேணவே வேணாம்னு சொல்றீங்க, ஆனா அவர் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், புது ஸ்கீம்ஸ் கொடுக்குறாரு. உமன்ஸ் வெல்ஃபேரா இருக்கட்டும், வந்து பஸ்ஸஸா இருக்கட்டும், இதனால மைனாரிட்டிஸ்க்கு தேவையான எப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை நீங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இலவச பேருந்து இப்படிங்க யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலான்னா 1,00,000 கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? ஏற்கனவே 10,00,000 கோடி 1,00,000 கோடி கடன் வட்டி கட்டுறோம். எங்கேருந்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? 2,500 கொடுப்பீங்க. எங்கேருந்து எடுப்பீங்க? நான் கேட்குறதுக்கு பற்றி எங்கேருந்து எடுப்பீங்க? உங்கள்கிட்ட தானே எடுக்கணும். எந்த வழியில் எடுப்பீங்க? வரியாக எடுப்பீங்க. உங்கள் சொந்த சொத்தை, பரம்பரை சொத்தை விற்றுட்டு யாரும் எங்களுக்கு தர வரல. இல்லை, இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வழிய, அது எப்படி இலவசமாக இருக்கும்? அது ஏன் என்னை நீ வந்து என்ன பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பா என்ன உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது? நீ என்ன கர்ண மகாராசா மாதிரி கருணை தொகை குருணை தொகைன்னு யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ என் காசை எடுத்து, அதுவும் குறிப்பாக எங்கள் ஆத்தாளப்பன் குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ வந்து இது கொடுத்துக்கிட்டு, இதில் ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன்னு அதை சிந்திக்க மாட்டான். எப்படி இருந்து கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி, பட்டு புடவை 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்தில் கட்ட முடியாத அந்த பிள்ளையை கடைசி வச்சு வாழ போகிறானா? எப்படா வடே போடாங்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான் தான் ஆட்சி. இப்போ நான் ஏன் தனிச்சு நிற்கிறேன்? அது ஒரு தற்சார்பு தான். என்னை நம்பி தான் நான் என் கனவை இன்னொருத்தட்ட கொடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் தான் செய்யணும். அதுதான் இது ஒரு தற்சார்பு. அது மாதிரி அந்த வாழ்க்கை முறையை உனக்கு தரேன், தற்சார்பு பொருளாதாரத்தில் தரேன். ஒரு அடிப்படை உணவு தேவையில் கூட ஒரு நாடு தற்சார்பு அடைய முடியலைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.